ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 68 படத்தில் ரொம்பவே ஃபேமஸான நடிகை தளபதி 68 படத்தில் கமிட் ஆகியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு நண்பா. ஸோ அந்த நடிகை யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள. அதாவது பாஷா படத்தில் நீலாம்பரி கேரக்டரில் நடித்த ஆக்டர் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி 68 படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு நண்பா. ஒரு காலத்துல தமிழ் தெலுங்குன்னு திரையுலகில் முன்னணி நடிகையாக ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட அசூர்வ நடிப்பானால கம்பேக் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன படங்கள் தான் அமைஞ்சுது. ரீசெண்டா கூட தீபாவளி ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு மனைவியா நடிச்சிருந்தாங்க. அந்த ஜெயிலர் படம் அவங்களுக்கு கம்பேக் கொடுக்கற மாதிரியான படமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இப்ப நம்ம தளபதி கூட தளபதி 68 படத்துல நடிக்க போறதா சொல்லப்படுது. இந்த தளபதி 68 படம் மூலமா அவங்க திரும்பவும் தமிழ் தெலுங்குன்ற திரையுலகில் கம்பேக் கொடுக்கலாம். இந்த நிலையில நியூ இயர் ஸ்பெஷலா தளபதி 68 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, தளபதி 68 படத்துல ஆக்டர் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேங்க நண்பா. இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நம்மளோட சோசியல் மீடியா லிங்க் இருக்கும், மறக்காம அதையுமே செக் பண்றேங்க நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.